குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு குமுளமுனை தண்ணிமுறிப்பு கிராமத்தில் அமைந்துள்ள குருந்தூர் மலை பகுதியில் அமைந்துள்ள ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகள் தொடராக இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் சிவனை தரிசிப்பதற்காக ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பலர் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த வழிபாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன், முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் ஜூட்சன், கரைதுறை பெற்று பிரதேச சபை உறுப்பினர் ஜெகதீசன், ஆலய நிர்வாகத்தினர் என பலரும் கலந்து கொண்டும் போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். தொல்லியல் துறையினரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய சேதம் ஏற்படுத்தாத வண்ணம் வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். பௌத்த பிக்குமாரும் சேர்ந்து இந்த தொல்லியல் சம்பந்தமான நடவடிக்கையை செய்கின்றோம் என்று சொல்லி ஒரு புத்த விகாரியை இங்கே அமைத்து ஒரு உச்சகட்டத்தில் அமைக்கப்பட்டு இன்னும் சிறிதளவு வேலைகள் தான் இருக்கும் நிலையில் அது நிறுத்தப்பட்டது. நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றதால் அந்த தீர்ப்புகளானவை ஏற்கனவே நாங்கள் வழிபடலாம் என்ற ஒரு தீர்ப்பை சொல்லியும் இன்னும் அதற்கான முடிவுகள் கிடைக்கப்பெறவில்லை. அந்த வகையில் இந்த மக்களாகிய நாங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கு தீர்வானது நிச்சயம் கூடிய விரைவில் கிடைக்க வேண்டும். அந்த அத்துமீறி விகாரை அமைத்ததற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த வகையில் ஒரு நீதியான நியாயமான நிலையில் இந்த தீர்ப்புகள் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் இப்போது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெறுவதாக அறிகின்றோம். அதற்கான தீர்வுகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நல்ல தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய வழிபாடுகள் இதே போல தொடர்ந்து எங்களுடைய மக்களால் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புவோம். ஒரு வழிபாட்டுக்கான நிகழ்வாக நாங்கள் கருதவில்லை. இது எங்களுடைய பிரதேசம். மிக நீண்ட காலம் உங்களுக்கு தெரியும், சங்கமித்தை தன்னுடைய சகோதரருடன் மிகுந்தலைக்கு வந்திருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு வரலாற்றிலேயும் அவர் இந்த குறும்புமலைக்கு வந்ததாக இந்த ஒரு வரலாறும் கிடையாது. ஆகவே இது அப்படி அவர்கள் யாத்திரையாக வருகின்றார்கள் என்றால், மிகுந்தலையிலிருந்து வருகின்றார்கள் என்றால் அந்த வரலாற்றை ஒட்டியதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வரலாறு இதுவரைக்கும் எந்த ஒரு இதிலேயும் சுட்டிக்காட்டப்படவில்லை. சங்கமித்தையோ அல்லது அவருடைய சகோதரரோ மிகுந்தலைக்கு வந்து இங்கே ஒரு ஒரு விகாரையை நிறுவியதாகவோ அல்லது புத்த மதத்தை வளர்த்ததாகவோ எந்த வரலாறும் இல்லை. ஆகவே இது வெறுமனே ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான அல்லது மிகவும் கடந்த காலங்களிலே நடந்த விடயங்களை வைத்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை நன்றாக சிந்திக்க வேண்டும். தமிழ் மக்கள் என்பதை விட தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். இந்த சிங்கள பேரினவாத சார்பிலே இருந்து போட்டியிடுகின்ற இந்த வேட்பாளர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் கொடுக்க மாட்டார்கள் என்பதிலே மிக ஒரு உறுதியான முடிவிலே தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வம்.